அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்று பெரியோர்கள் பழமொழி சொல்வார்கள். சுய புத்திக்காரகன், கல்விக்காரகன், வித்தைக்காரகன். எதிர்வரக்கூடிய ஒரு 66 நாட்கள் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கடக ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ரிஷப ராசிக்கு குடும்ப வாக்கு தனஸ்தானாதிபதி, அவரே பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. புதன் பெயர்ச்சியின் மூலம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. ரிஷப ராசி அன்பர்கள், பதறாதீர்கள், கதறாதீர்கள். உங்கள் ராசியின் மேல் அஷ்டம லாபாதிபதி குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். இது பார்த்திங்கன்னா ஒரு மாயை மயக்கத்தை ஏற்படுத்தும். கோச்சாரத்தில் 9 நகரங்களுடைய சஞ்சார நிலைகளை காணலாம். ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் குருபகவான் முன்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் சூரியன் சுக்கிரன் முன்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார்கள். மேச ராசி பரணி நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் முன்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறார். கும்ப ராசி சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார். கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 2024 வருடம் ஜூன் மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை, அதாவது தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 12ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரை எதிர்வரக்கூடிய 66 நாட்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்ய போகிறார். இது நீர் ராசி, சந்திர பகவானுடைய வீடு, புதனுக்கு பகை வீடு. ரிஷப ராசி அன்பர்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது, கோச்சாரத்திலே ஜென்ம ராசியிலும் சரி, 2ஆம் வீட்டிலும் சரி, 3வது வீட்டிலும் புதன் சஞ்சாரம் செய்யும்போது நமக்கு சாதகமில்லாத பலனை புதன் கொடுப்பார். விரோதிகள், ஒரு பயம், பதற்றம், நமக்கு கெட்ட கனவுகள், சொன்ன வார்த்தை சொல்ல காப்பாற்ற முடியாத நிலை ஏற்படும். நம்முடைய அவசரத்தனத்தால் சொந்தக்காரர்களிடம் பகை, விரோதம், வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் இப்படி புதன் 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது ஏற்படுத்துவார். புதனுடைய காரகத்துவம், அவர் படிப்பு, அவர் கல்விக்காரகன். புதன் தாய் மாமா கிரகம். சந்திர பகவானுடைய வீட்டில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது தாய் மாமன்களிடம் அல்லது உங்கள் வாழ்க்கை துணை வழி மாம மச்சான்களிடம் சற்று கருத்து வேறுபாடு இல்லாமல் ரிஷப ராசி அன்பர்கள் இந்த புதன் பெயர்ச்சியிலிருந்து ஆனி மாதம் 15ஆம் தேதி வரை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. ஜென்ம ராசியிலே குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். ரிஷப ராசிக்கு அஷ்டம லாபாதிபதி. கோச்சாரத்தில் ஜென்ம ராசியிலும் சரி, விரயத்திலும் சரி குருபகவான் வரும்போது வீண் அலைச்சல், எதுக்கு போகிறோம், எங்கே போகிறோம் அப்படின்னு தெரியாமல் நம்முடைய வேலை தொழில் மூலம் வீண் அலைச்சலை ஏற்படுத்துவார். உங்கள் காரியத்துக்காக ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் பயண விரயம் ஏற்படும். போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஜென்ம ராசியிலே குருபகவான் அமர்ந்து நேர் 7ஆம் இடத்தை பாரு செய்யும்போது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் ரிஷப ராசி அன்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மாம மச்சான்களிடம் கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். ஜென்ம ராசியிலே குருபகவான் வரும்போது ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் சாப்பாடு விதவிதமாக நிறைய பதார்த்தங்கள் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை சரியான நேரத்திற்கு சாப்பிட முடியாமல் ரிஷபராசி என்பளுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். ஜென்ம ராசியிலே குருபகவான் வரும்போது பெரிய அளவு ஆசைப்படக்கூடாது. எந்த ஒரு காரியத்திற்கு, எந்த ஒரு பொருள் மீது
நீங்கள் வந்து பெரிய அளவு ஆசைப்படும் போது அது வந்து பேராசையாக மாறி பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்திவிடும். ஜென்ம ராசியிலே குருபவன் இருக்கும்போது ரிஷபராசி அன்பர்கள் பெரிய அளவு ஆசைப்படாதீங்க. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் பணங்காசு விரயம் ஆகிவிடும். ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை 12ஆம் இடமான விரயத்திலே விரையாதிபதி ஆட்சி பலம் பெற்று சுக்கிரபகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். விரையாதிபதி விரயஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது அவர் வந்து இரத்தக்காரகன், பெரு நெருப்பு கிரகம். ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை நல்ல உறக்கம் வராது. நிம்மதியாக படுத்து இரவில் வந்து உறங்க முடியாது. 12வது வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது ரிஷபராசிக்கு அவர் தான் கலத்தரக்காரகன். கலத்தரக்காரகன் 12வது வீட்டிலே அமர்ந்திருக்கும் போது ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை வெளியூர், வெளியிடம், வெளிநாடு போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா கோயிலுக்கு போனாலும் சரி, சுற்றுலா போனாலும் சரி, கணவன் மனைவி குடும்பமாக போயிட்டு வாங்க. அல்லது தனித்து வேலை விஷயமா, தொழில் விஷயமா, படிப்பு விஷயமா தனித்து செல்கிறதா இருந்தாலும் ரிஷபராசி என்பர்கள் சென்று வருவது நல்லது. 12ஆம் வீட்டின் அதிபதி 12வது வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய 4ஆம் பார்வையால் புதனை பார்வை செய்கிறார். ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை வீடு கொடுத்த சந்திர பகவான் இன்று வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் வந்து மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பகல் 2:32 வரை சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரம். நாளை வந்து சனிச்சந்திரன் கூட்டணி. சனிச்சந்திரன் கூட்டணி சேரும்போது அது வந்து புணர்ப்பு தோஷம். ரிஷபராசிக்கு தொழில்ஸ்தானம். தொழில்ஸ்தானத்திலே சந்திரன் சனி கூட்டணி சேரும்போது விவசாயிகளுக்கு விவசாயத்தில் வந்து கொஞ்சம் வந்து கூடுதலாக அதிக நேரம் உழைக்கக்கூடிய நிலை ஏற்படும். முதுகு வலி, கை கால் மூட்டு வலி, ஒரு அதிக கஷ்டப்பட்டு உடல் அசதியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். 10வது வீட்டிலே சனிச்சந்திரன் கூட்டணி சேரும்போது ஆயுதங்களால், வண்டி வாகனங்களால் நீங்கள் வந்து போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். தொழில் வேலையில் ஓவர் டியூட்டி பார்க்காமல் இருப்பது ரிஷபராசி என்பதற்கு நல்லது. அடுத்தது வந்து லாபஸ்தானத்திலே சந்திரன் ராகு கூட்டணி சேரும்போது மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் ரிஷபராசி என்பவர்கள் பார்த்து கொள்வது நல்லது. 3 கூடியவர் விரயத்திற்கு வரும்போது செவ்வாயும் சந்திரனும் கூட்டணி. சந்திரமங்கல யோகம். ஜென்ம ராசிக்கு வருகிறார். அடுத்தது வந்து 2ஆம் வீட்டில் சந்திர பகவான் வந்து அமாவாசை யோகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவானுடைய பார்வையில் ஒரு 8 நாட்களுக்கு தனித்த புதன் அமர்ந்திருக்கும் போது தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைங்களிடம் ரிஷபராசி என்பர்கள் நீங்கள் வந்து சண்டை பிடிக்காதீங்க, அவங்கள வந்து திட்டாதீங்க, அவங்க போக்கில் விட்டு பிடிப்பது நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் புதன். அவர் வந்து கடகராசியில் சஞ்சாரம் செய்யும்போது மாம மச்சான்களிடம் சில விரோதங்களை ஏற்படுத்துவார், புத்தி குழப்பங்களை ஏற்படுத்துவார். உங்கள் மகன் மகள் பிள்ளைகளிடம் ஒரு மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி விடுவார். ரிஷபராசி என்பர்கள் ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை கொஞ்சம் நிதானமாக கடப்பது நல்லது. ரிஷபராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதியான சுக்கிரன் ரிஷபராசிக்கு சுகஸ்தானாதிபதி சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து 2ஆவது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுகக்கேடு ஏற்படும், அல்லது குடும்ப தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம். கண் வலி சில பேருக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இரவில் அதிக நேரம் கண் விழித்து உறங்காமல் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படலாம். அப்படி கண் வலி வந்துச்சுன்னா உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்க. கோச்சாரத்திலே சுக்கிரன் சூரியனை விட்டு 2ஆவது வீட்டிற்கு புதன் சஞ்சாரம் செய்யும்போது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இது வந்து திருமண தடை, புத்திர தடை, கணவன் மனைவிக்குள் அந்நியத்தை பிரிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஒரு மனிதன் வந்து சுகபோக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்தால் சூரியன் சுக்கிரனை விட்டு புதன் வந்து முன்னாடி வீட்டுக்கு செல்லக்கூடாது.
கோச்சாரத்தில் இந்த நிலை இருக்கிறது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த நிலை இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனை. ஆடம்பர வாழ்க்கை அவருக்கு வந்து கனவாகவே போகும். ரிஷப ராசி அன்பர்கள் ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை கணவன் மனைவிக்குள் நண்பர்களுக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. மற்றபடி 3வது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கும்போது நீங்கள் செல்கின்ற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.